ஈன்ற தாய் தந்தை முதற் கனிசிறுத்தர் திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாளர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்பன் கொற்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள். இந்தியாவில் அதிசய கல் கோலப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோராப்புல் என்ற இடத்தில் இந்த அதிசய கல் கோலப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது அதிசயம் என்னவென்றால், இந்தியாவிலேயே பெரிய கல் கோலப்பாதை இதுதான். 50 அடி 50 அடி அகலத்தில் நீளத்திலும் ஒரு 15 சுற்றளவு உள்ள ஒரு கல்பாதை கோலப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது ரோமானியத்திற்கும் நமக்கும் உள்ள வணிகர்கள் வந்து செல்லக்கூடிய பாதையை மாறாமல் செல்வதற்காக இது இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சி வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ரோமானிய காலத்து நாணயங்களில் இந்த வரைபடங்கள் இருப்பதனால் ரோமானியர்கள் இங்கு நம்மளோடு வணிக தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் என்பதற்கான ஒரு சான்று இருக்கிறது என்று வரலாற்று ஆய்வாளர்கள், இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அதிசய கல் கோலப்பாதையானது கற்கள் கோலங்கிறது வட்டமாக இருக்கக்கூடியது. இது 50 அடி 50 அடி பரப்பளவில் கற்களை கொண்டு 15 சுற்றளவு உள்ள கற்களை கொண்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது ரோமானிய வணிகர்கள் இந்திய வணிகரோடு தொடர்பு கொள்வதற்குள்ள சான்று என்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எப்படி என்றால், ரோமானுடைய பொற்காசுகளில் இதே போன்ற வரைபடங்கள் இருப்பதினால் அதை செல்கின்றார்கள். மேலும் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடற்கரையை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு பெரிய புல்வெளியில் இந்த அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பானது நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், கடலிலிருந்து வரக்கூடியவர்கள் பாதை மாறாமல் செல்வதற்கு ஒரு கருவியாக இதை பயன்படுத்தியிருக்கலாம் என்று இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலும் இதுபோல் கோலப்பாதைகள் கிடைத்திருக்கிறது. ஆனால் இதைவிட சிறியதாக கிடைத்திருக்கிறது. அது சதுர வடிவில் கிடைத்திருக்கிறது. கோலங்கிறது ஒரு ரவுண்டு வட்டப்பாதையில் கிடைக்கவில்லை. ஆகவே இது இந்தியாவில் கிடைத்த மிகப்பெரிய அதிசய கல் கோலப்பாதை என்று தொல்பொருள் ஆய்வாளர்களால் இது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது நம்முடைய மக்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால், பழங்கால வாழ்ந்த மக்கள் கடல் கடந்து ரோமானிய நாட்டிற்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த அதிசய கல் கோலப்பாதை நமக்கு காட்டுகிறது. ஆகவேதான் இன்றும் ரோமானியர்கள் ரோம் தேவாலயம், உலக புகழ்பெற்ற ரோம் தேவாலயத்தில் 10 கட்டளைகளை அவர்கள் தமிழ் மொழியிலேயே முதலில் பதித்திருக்கின்றார்கள். அந்த தொடர்புக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளாக ரோமானியர்களுக்கும் நமக்கும் நெருங்கிய வர்த்தக தொடர்பு இருந்ததினால் இப்பொழுது அவர்கள் 10 கட்டளைகள் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய 26 மொழிகளை தேர்ந்தெடுத்தார்கள். ரோமானிய மக்கள், பழங்காலத்து மக்கள் எல்லா நாடுகளிலும் வணிகம் செய்தனால் அந்த கல்வெட்டு எந்த மொழிகளிலும் வைக்க வேண்டும், எல்லா மொழியிலும் வைக்க வேண்டும் என்பது உறுதி செய்து அதை அவர்கள் 26 மொழிகளை தேர்ந்தெடுத்தார்கள் உலக மொழிகளிலே. அதிலே முதல் மொழியாக தமிழ் மொழி கல்வெட்டை அவர்கள் 10 கட்டளையில் ரோம் உலகத்திலேயே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ரோம் தேவாலயத்தில் 10 கட்டளைகள் தமிழ் மொழியிலேயே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் அதிசய கல் கோலப்பாதைக்கும் என்ன காரணம் என்றால், இது ரோமானியருடைய நாணயத்தில் இதேபோன்று வரைபடம் இருப்பதனாலும் ரோமானியர்கள் கடல் வழியில்
தவறாக சென்று விடாமல் இலக்கை நோக்கி வருவதற்கு இது பயன்படுத்தியிருக்கலாம் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கூறுவதனால் ரோமானிய மக்களுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதோடு மட்டுமில்லாமல் நம்ம கொற்கை மக்களுக்கும் ரோமானியர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. பாண்டிய அவையில் ரோமானிய படை வீரர்கள் பணி செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு கல்வெட்டு 2 நாளுக்குள்ளே ஒற்றுமை தெரிகிறது. நன்றி, வணக்கம்.